நமக்கு நல்ல ஒரு தாய்லாந்து ட்ரிப்பர் எஸ்பிஎஸ் அசோசியேட் சார்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல பாராட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு சிறப்பான முறையில தாய்லாந்து ட்ரிப் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்க 2 சிங்க பெண்களை பத்தி பார்க்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன வயசு வித்தியாசம் அப்படின்றது கிடையாது. இந்த வயசுலயும் நம்மளால ஃபாரின் டு போக முடியுமா அப்படிங்கிற கனவோட இருக்க நபர், ஆனா அந்த கனவையும் நனவாக்கி ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ணி வந்திருக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடங்குளம் பகுதியில இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய தங்கநாடாசி நாடுக்கு நல்லதொரு பாராட்டுகள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு வெளி உலக வாழ்க்கை தெரியாத ஒரு நபர், அவங்களாலும் சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நபர் இந்த பிசினஸ் வாய்ப்பை கையில எடுத்ததன் மூலமாக அவங்களாலும் ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ணி வந்திருக்கக்கூடிய நம்மளோட ராமசெல்வி லிங்கதுரை மேடத்துக்கு ஒரு நல்லது பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்க நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முயற்சி செய்யும் போது உங்களாலையும் இந்த கான்டெஸ்டை என்ன பண்ண முடியும், கூடிய விரைவில் அச்சீவ் பண்ண முடியும். நம்ம பெண்களுக்கு அப்படின்னு என்ன இருக்கு, ஒரு வில் பவர் இருக்கு. அந்த வில் பவரை என்னைக்குமே நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த உலகத்திலே மல்டி டாஸ்க் பண்றது யார் மட்டும்தான், பெண்களாகிய நம்ம மட்டும்தான். இந்த பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த துறையில நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் உண்டு, டைம் சேவிங் உண்டு, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்படி சொல்லிட்டே போலாம். இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் எது பாத்தீங்கன்னா நம்மளோட பைலான்சியல் மார்க்கெட்டிங் கம்பெனி மட்டும். அப்ப பெண்களால எல்லாராலையும் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். எல்லா துறைகளிலும் பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ சாதிச்சே வந்துட்டு தான் இருக்காங்க. பெண்கள் எல்லாருக்குமே பிடித்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு யாருக்காச்சும் தெரியுமா? பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த விஷயம் அழகு. பெண்கள்னாவே யாரு, அழகுதான். பெண்கள்னாவே அழகுதான். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமா அவங்க எல்லா விஷயத்திலயும் அழகு படுத்துவாங்கன்னு சொல்ல முடியும். எப்படின்னா நம்மளோட வீட்டையா இருக்கட்டும், அதே
அப்படின்னு நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க. அது கூட தன்னை பிரசன்டபிளா வச்சுக்கிறது, தன்னை அழகுபடுத்திக்கிறதுல பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அழகான முறையில சமையல் பண்றது, இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் பெண்கள் வந்து அனுதின வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இதெல்லாம் நோட் பண்ண நம்மளோட கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, எப்படி பெண்களை சுலபமான முறையில பிசினஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்மளுக்காகவே நிறைய பிரத்யேகமா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக கம்பெனிக்கு ஒரு நல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்ப வீட்டை அழகாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா எம்ஐ ஹோம்ல இருந்து நமக்கு ஃப்ளோர் கிளீனரா இருக்கட்டும், விஸ்வாஸ் பாரு, விஸ்வாஸ் லிக்விட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நம்மளே அழகுக்கு மேல அழகுபடுத்திக்கிறதுக்காக என்னது, இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் வாஷ், ஃபேமஸ் கிரீம், லக்ஸரி சோப்ஸ் எல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா நமக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். என்னது ஹலோ பிராண்ட்ல நமக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, லிப்ஸ்டிக், ஐலைனர், அழகு சேர்க்கிற விதமா என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சமையல் அழகுபடுத்துறதுக்காக மட்டும் இல்லாம நம்மளோட ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஹெல்த்தோட என்னது அழகா சமைச்சு கொடுக்கறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்காங்க, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதே போல டர்மரிக் பவுடர், பிங்க் சால்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்மளும் அழகா இருந்து நம்மளை சுத்தி உள்ளவங்களையும் அழகா வச்சுக்கிறதுக்காக என்னது, நம்ம உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலமா என்னது இந்த பிசினஸ் வாய்ப்பை எடுக்கும் போது நீங்க நிறைய இன்கம் என்ன பண்ண முடியும், உங்களால ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் உங்க பிசினஸ் என்ன பண்ண முடியும், அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களால என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். இதை நீங்க நம்புறீங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புதுசா வந்தவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஒரு நிலம், விதை, அறுவடை. ஒரு நிலம் அப்படிங்கிறது ஒரு விதைக்கிற விவசாயி ஒரு நிலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு யோசிக்கலாம், ஆராய்ச்சி பார்க்கலாம். விதை இந்த இடத்துல இந்த விதை போட்டா இது செடியாகுமா அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்க்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனா யோசிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும், தப்பாகும். ஏன்னா ஒரு பொன்மொழி கூட இருக்கு, விதைக்கிறவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. அதே போல நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட நம்ம முன்கூட்டியே விதைக்கிறோமோ அதுக்குரிய அறுவடையை நம்ம முன்கூட்டியே என்ன பண்ண முடியும், நம்மளால அறுக்க முடியும். ஆனா இதே நம்ம விதைக்கிறதுக்கு லேட் பண்ணோம்னா அறுவடை என்ன ஆகும், லேட் ஆகும். பைதவே நம்மளோட மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு நிலம். அதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், நல்ல கம்பெனியா அப்படின்றத பத்தி என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆனா ஆராய்ச்சி மட்டுமே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது, வருமானம் வாங்க முடியாது. நம்மளால பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. விதைங்கிற பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் அறுவடைங்கிற வருமானத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அப்ப எவ்வளவு ஏர்லியரா இந்த விதைங்கிற பிசினஸ் நீங்க கையில எடுக்கிறீங்களோ அவ்வளவு ஏர்லியரா உங்களால என்ன பண்ண முடியும், நல்ல விதத்துல இன்கம் வாங்க முடியும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு இங்க இருக்க எல்லா லீடர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூறிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு பண்ண நம்மளுடைய ரீஜனல் கோஆர்டினேட்டர் ஆர்எச் கோஆர்டினேட்டர் பிரசிடென்ட் ரெபேகா சரவணன் நமக்கு ஒரு சூப்பரான பாராட்டு கொடுத்தாங்க. ஒரு சூப்பரான பாராட்டு கொடுத்தாங்க. ஆச்சாரிய ஸ்வாமிகளும் ஜனகேரி கோயில்பட்டி, செந்தரவள்ளி மேம் செல்வோட்டன், ராமலட்சுமி கோயில்பட்டி, செந்தரவள்ளி மேம், கரபாடி தேவி கூடங்குளம், அன்னபுஷ்பம் கூடங்குளம், ராமசெல்வி கூடங்குளம், சாந்தி கூடங்குளம் ஒரு சூப்பரான பாராட்டு கொடுத்தாங்க. நம்ம